ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கல்ஸ். நாம் இன்றைக்கி ஹர்சித்தி மாதா டெம்பிள் உஜ்ஜைனில் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஹாஃபு, இது செகண்ட் ஹாஃபில் நாங்கள் போனது. இன்றைக்கி நாம் ஹர்சித்தி மாதா டெம்பிள் உஜ்ஜைனில் போயிட்டுருக்கோம். இது சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த இடத்துல சத்தியோடைய கை கோணி விழுந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோயிலில் மனமார்ந்து பக்தர்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலினுடைய மிகவும் சிறப்பான ஒரு விஷயம்னா இந்த 2 தீபஸ்தம்பங்கள். டெய்லி சாயங்காலம் நூற்றுக்கணக்கான விளக்குகள் இந்த ஸ்தம்பங்களில் ஏற்றப்படுது. மனசை கவர்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு காட்சி அது. அதே கோயில் வளாகத்திலேயே சிவபெருமானுக்காக அர்ப்பிக்கப்பட்ட இடம்தான் இந்த கர்கோட்டேஸ்வரர் டெம்பிள். இது ரிணுஹரன் கணேஷ் கோயில். கடன்கள், சிரமங்கள், தடைகள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடவுளை எல்லோரும் கும்பிடுறாங்க இங்கே கணேஷ் டெம்பிள். அப்புறம் இதே வளாகத்திலேயே அகண்ட தீபம் ஏற்றி வச்சுருக்கிற மகாமாயா கோயில் இருக்குது. இது ஒரு குகை கோயில். குகைக்குள்ளே தான் இந்த சாமி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த குகை கோயிலுக்குள்ளே எப்போவுமே இந்த அகண்ட ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபேன் போட்டால் கூட இது அணையாது, அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனுடைய அதிசயம் என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த 2 ஸ்தூபங்கள் இருக்குல்ல, இது 2 ஸ்தம்பத்தையும் சிவனும் பார்வதியுமா கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ஸ்தம்பங்களில் விளக்கேற்றுற அந்த வீடியோ சீக்கிரமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ தீபங்களில் விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம படை கணேஷ் டெம்பிள் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் மகாகால் கோவிலோடு ஒரு 100 மீட்டர்ஸ் தூரமாக தான் இருக்குது. மகாகால் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்தர்கள் ஃபஸ்ட்டு இந்த கணபதி அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் மகாகாலை தரிசனம் பண்ண போவாங்க. இது ரொம்ப பெரிய கோயில், ரொம்ப பெரிய பிம்பம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே உட்காரும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதி கிடைக்கிது. ரொம்ப சாந்தமான ஒரு இடம். தால் பாட்டி வித் தால் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதுக்கப்புறம் மகாகாலுடைய திலகத்தை நெத்தியில் அணிஞ்சிக்கிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். டிக்கெட்டெல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். சந்தியா ஆர்த்தி பார்க்குறதுக்கு 250 ருபீஸ் டிக்கெட்டு, அதை ஆல்ரெடி எடுத்துட்டோம். அப்புறம் நம்ம அதை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். டிக்கெட்டினுடைய பிரிண்ட் கையில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது, ஏன்னா மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் நம்ம லைனில் வந்துட்டோம் மகாகாலுடைய சந்தியா ஆர்த்தி பார்க்குறதுக்கு. இந்த தரிசனத்தை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது, அப்படி ஒரு புனிதமான அனுபவம். மணி ஓசை, வேத மந்திரங்கள், தீப ஆர்த்தி, உடுக்கை சத்தம், எல்லாம் சேர்ந்து நம்மளை மனசை இறைவனோடு சேர்த்து இணைச்சி விடுது. இது லைஃப்பில் ஒரு காலும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். காலையில் பஸ்ம ஆர்த்தியும் இருக்குது, அதுவும் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டி இதை போய் விசிட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கோயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கோயிலில் சொல்ல முடியாத நிறைய ரகசியங்கள் கூட இருக்குது. அங்கே இருந்து நம்ம இதை பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கிட்ட இந்த ஆர்த்தி நடக்குது. அதை பார்க்குறதுக்கான பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஹர 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 மகாதேவ், அப்புறம் பம் போலே, ஓம் நம சிவாய், எல்லா முழக்கத்தோடையும் நம்ம அந்த ஆர்த்தி பார்க்கும்போது நம்ம மனசு தெய்வத்தோடு கம்ப்ளீட்டாக இணைஞ்சு போயிடுது. அந்த அனுபவத்தை நம்ம வாயால் சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக போய் அனுபவித்து பாருங்கள், உங்களுக்கே அது பெருசாக தெரியும். ஹர ஹர மகாதேவ், ஓம் நம சிவாய, பம் பம் போலே, ஜெய் மகாகால். இந்த தர்ஷனம் முடித்து வெளில வந்துட்டோம். இனி நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.